எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். பட் என் பையனுக்கு தான் கொஞ்சம் சளியா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நிலவேம்பு கஷாயம் பண்ணலான்னு எடுத்தேன். இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. நான் யூசுவலாக ஃபாலோ பண்ணுறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு டம்ளர் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு மட்டும்தான் செய்கிறேன். அவனுக்கு 5 வயசு ஆகுது. ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அந்த அளவுக்கு நான் போட்டுட்டு அந்த நிலவேம்பு அந்த பவுடர் போட்டுட்டு கொதிக்க விட்டு அதை வந்து ஒரு மடக்கு அவனுக்கு வந்து ஒரு 10 ml அளவுக்கு தான் கொடுப்பேன். ஒரு டம்ளர் தண்ணி ஒரு மடக்கு தண்ணியாக வற்றுற வரைக்கும் நல்லா சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அவனுக்கு கொடுத்துருவேன். இது வந்து நான் 2.5 வயசுலேருந்து அவனுக்கு காய்ச்சல் சளியாக இருக்கும்போது ஒரு வேளை 2.5 வயசில் இருக்கும்போதுலேருந்து 5 ml கொடுத்துட்ருந்தேன். இப்போ அவனுக்கு 5 வயசுக்கு மேலே ஆனதுனால 10 ml கொடுக்குறேன். பெரியவங்களுக்கு வந்துட்டு ஒரு 30 mlக்குள்ளே குடிக்கலாம். இது கூட எந்த ஸ்வீட்னரும் சேர்க்க மாட்டேன். நாட்டு சக்கரை, வெல்லம் எதுவும் சேர்க்க மாட்டேன். தேனும் அந்த கசப்போடையே தான் குடிப்போம் யாருனாலும். சளியோ காய்ச்சலோ லைட்டாக ஆரம்பிக்கும் போதே ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த கஷாயத்தை எடுத்துப்பேன். ரொம்ப அதிகமான சளி அல்லது காய்ச்சல் இருந்தால் ஒரு நாளைக்கு 2 வேளை காலையிலையும் நைட்டும் எடுத்துப்பேன். இந்த கஷாயம் எடுத்துக்கும் போது வேறு எந்த அலோபதி டேப்லெட்ஸும் எடுத்துக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளையோ அல்லது 2 வேளையோ அதிகபட்சமாக 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இதை எடுத்துப்பேன். எனக்கு அதுக்குள்ளே சளியோ ஃபீவரோ சரியாயிடும். அப்படி சரியாகலைன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிடுவேன். எதனால் அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்காமல் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறேன் சளி காய்ச்சலுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் என் குழந்தைய 2.5 வயசில் ஸ்கூலில் சேர்க்கும்போது அவனுக்கு அடிக்கடி 2 வாரத்துக்கு ஒரு தடவை சளி காய்ச்சல் வந்துடும். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் அவனுக்கு சரியாகும் ஃபீவர். ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதில்லைங்கிறதுனால நான் யூஸ்வலாக இந்த கஷாயம் குடிப்பேன். அதனால் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக 5 ml அளவில் 2.5 வயசு இருக்கும்போது நான் ட்ரை பண்ணேன். அவனுக்கு ஒத்துக்குச்சு, கேட்டது, சளி காய்ச்சல் சரியானது. அதனால் இதையே கண்டினியூ பண்ணிட்டேன். காய்ச்சல் அப்போது தலைபாரமாக இருக்கிறதுக்கு இன்னொரு கஷாயமும் குடிப்பேன் இதோடு சேர்த்து. அதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கஷாயம் எடுத்துக்கும்போது வயிறு புண்ணாகாமல் இருக்க உணவில் மணத்த தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, வாழைப்பழம் எடுத்துப்பேன். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ட்ரை பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் வயிறு புண்ணாயிடும். தேங்க்யூ.